ஒண்ணு உக்காரு அந்தால போய் நின்று பேசு வீடியோ கொஞ்சம் நல்லா வருது வயவிட்டு உக்காருங்கண்ணா. நான் பச்சைப்படி என்னண்ணா பச்சைப்படி என்னண்ணா வயிறு விட்டு இப்படி கூட உட்காருங்களா. ஆனா நேரம் கூடண்ணா வை இப்படி நடந்தா நல்லா இருக்காது வீடியோ.
ஏண்டா நீ என்ன ஒண்ணாகிறதுக்கு நான் இங்க வந்தேன். எங்கடா சொன்னே? இல்லடா. இல்லடா. எங்க தாலுக்கா எங்க தாலுக்கா? ஆமா நிஜமா நீ என்ன ஒன்பதாகிறதுக்கு அதடா. அதடா. அவன் கால் மேல விட்டு. கால் மேல அடிக்காரா ஏண்டா? ஏண்டா? ரெண்டு தாலுகார சொன்னேன். முதல்ல சொன்னேன். நம்ம கூட வர பிள்ளையாச்சு. முதல்ல நேரத்துக்கு மேல போட்டேன் யா. ஓஹோ பார்த்து வந்து ஊர்ல போட்டா சரி பரவாயில்ல நம்ம பிள்ளையாச்சு தவறு செய்தால் ஒரு புள்ள மன்னிச்சிட்டாரு ஒரு பூல பிள்ளை ஒரு மாத்து ஓட்டு பட்டுக்காரு ஆட்சி பண்ணல இருந்தாலும் என்ன வார்த்தை சொன்னாரு என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் ஒரு பிள்ளை ஒரு பூல் தெளிவா சொன்னேன் கண்ணன் தெளிவா சொல்றேன் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டால் விட்டால் அதனால பசங்க ஒத்துனாரு ரெண்டு தாளகார ஒத்துருங்க அதலகார ஓத்து வந்து நல்லா இருக்கு பிடியில ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இருந்து மயிலையா மத்தாலகாரம் 9 கிடையாது தாளகாரம் 9 கிடையாது கிடையாது வாத்தியார் 9 கிடையாது கிடையாது சொன்னாலும் பரவாயில்ல தனியா வந்து குசு குசுன்னு என்ன சொன்னா அமர்ந்திருக்கிற இந்த ஊர் ஜனம் பூரா 9 அதெல்லாம் ஒதுக்கிட்டு பாருங்க எல்லாம் பொட்டை போட்டு பொட்டை மாதிரி தான் முன்ன வந்து பிப்பாடினாங்க ஆமா ஏறிக்கு நேரம் காமிக்கிறான் இருக்கட்டா கம்யூனிட்டி பையா 9 சொல்லி என்னடா 9 எல்லாம் நீங்க விளக்கம் தெரியாத அடிக்கிறீங்க ஓஹோ இல்லையா நீங்க நேரா போவீங்க ரோடு கேள்றா வையே போவீங்க நான் குறுக்க போனாலும் நேர் வைக்கு வந்துருவேன் நான் எப்படி வருவேன் எப்படின்னு கேக்குறேன் 9 நான் 9 நாம கரகல் 9 அததான் நான் சொன்னேன் ஓஹோ அப்படியே சொன்ன கேட்டுங்க ஐயா உங்களை போய் 9 ரெண்டு தாளகார 9 மதாலகார 9 வாதர எல்லாம் 9 சொன்னான் இப்போ நான் சொன்ன உடனே அப்படியே மாத்தினான் 9 நான் நம்ம செரிகள் 10 ஆமா பரவாயில்ல வாத்திக்கு நல்லா புடிச்சி பாடுறியே வாத்தி நான் தின்னுக்கிறீங்க அதே தின்னியா மோன இப்பெல்லாம் கொரோனா வராது நீ சாப்பிட்டனா கொரோனா வராது எது வராது கொரோனா பக்கெட்டா உன் ஆளை பார்த்தா போட்டு சுட்டோம் எல்லாம் அழகா இருக்கிற ஆமா ஆனா மூஞ்சி மட்டும் ஏய் மூஞ்சி மட்டும் மூணு பேரே இருக்கிற பையன் சரி கொரோனா பக்கெட்டா நாங்க யாரு தெரியுமா உங்களுக்கு யாரு நாங்களும் ஆட்டக்காரர்கள் நீங்க ஆட்டக்கார பசங்க தெருக்கூத் ஏய் ஆட்டக்கார பசங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்குது அம்மா நேரம் விட்டு வச்சுட்டு ஆட்டக்கார பசங்கள ஏய் வேலை பிடிப்பியா மோன அர்ஜுனா ஏண்டா கோச்சி குடே ஏ அர்ஜுனா ஓ நான் மேல புடிக்கல கீழ நீ கீழ புடிடா கீழ டேய் ஏய் இந்த ஆட்டம் தான் அடி கடகால் ஓ ஆட்டலா பெரியவங்களுக்கு தான் தெரியும் இதோட விளாவரி என்னன்னு ஓஹோ இல்லையா ஆமா இப்போ ரேடியோவுல பாடுறான் யாரோ ஒருத்தன் என்னன்னு பாடுறா கேளுடா சொல்றா ஓய கோபால
பாடுறா என்னன்னு பாடுறா கோயில் உங்க அம்மா தூக்கி கொண்டு போகணும் பாடுறான் அப்படியே பாடுறான் பாட்டு ஏய் அதுக்கு ஊரை விட்டு கிளம்புறவங்க வந்து நிக்குது ஓஹோ இந்த ஆடத்துக்கு வந்து நிக்க மாட்டாங்க ஆமா கூட்டம் இதுக்கு இதான் அடிக்காடு காலங்கன்னு சொல்றேன் ஆமாங்க ஆட்டம் தான் தென்னாட்டுல போய் பாருங்க ஆமா ஆனா முன்ன வழிக்கு வந்த ஆடுனேன் ஆமா செம கூட்டம் அதுல இருந்து அது வெளியே புட்டி இப்ப வருவாங்கடா தெரியாது போயிட்டு இருக்கோம் இங்க கூட்டம் கம்மி தான் இல்லையா ஆமா இருக்கா இந்த ஊரை பத்தி தம்பி வெளியூர்ல தான் போய் சொல்லணும் ஆமா பார்த்திபன் நம்ம எங்கே இருக்கிறோம் ஆமா அவர் எங்கே இருக்கிறார் உண்மைதான் இல்லையா நல்ல மனுஷன் வந்து வண்டி விட்டு இறங்கின உடனே ஆமா சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ அவரு சாப்பிட்டாரு சாப்பிடலையோ எவ்வளவு நேரத்துக்கு கிளம்புனாங்களோ தெரியாது ஆமா இன்னும் சாப்பிட்டு மத்தத மறவே உண்மைதான் சாப்பிட்டாரு சாப்பிடலையோ நம்மளுக்கு பரிமாறி எத்தனை லட்சம் பணம் கொடுத்தா கூட பேர் வராது இல்லையா போகிட்டா என்ன வந்தாலும் கை சோறு தான் உண்மைதான் இப்போ வந்தாலும் கை சோறு தான் ஏன்னா அவரு ஊரா ஆட்டாட போறோம் அவருக்கு தெரியாது ஆமா ஒரு கூச்ச வச்சுக்கிறாரு அதை போகிட்டா நாங்களும் ஆட்டக்காரர்கள் நீங்க ஆட்டக்காரர்கள் நாங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க எத்தனை பேர் நாங்க 16 பேர் வந்திருக்கீங்க 16 பேர் அடிச்செல்லாம் அடிச்சுன்னு சொல்றேங்க கையெல்லாம் வலி அடிச்சே ஒண்ணு ஒத்தா சொல்றா 16 பேர் 16 என்பது ஒரு கட்டணால குறிக்கப்படுது ஆமா அதனால எங்க வாத்தியார் சொன்னாரு யாரு கரிமங்கலத்தை சேர்ந்த பன்னீர் சொன்னாரு ஒரு ஆளு குறைச்சிக்கு அப்படி விட்டாலும் நடுவரில் முடியுது 15 அதனால எங்களுக்கு ஒரு ஆளு தேவைப்படும் அதனால கம்பெனிக்கு நீ வருகிறியா நான் வரேன் வருகிற கண்டிப்பா வரேன் என்ன சம்பளம் கேட்பீங்க ஏத்தி பண்ண 2000 எரிக்கு பண்ண 4000 போயினானோ இங்க வா அதேனா ஏத்தி பண்ண 2000 அதானே ஏத்தி பண்ணா 2000 அம்மா தலைவா உட்காரு தலைவா இல்ல மச்சான் ஒண்ணும் புரியல அதே விளக்கமா சொல்றேன் எனக்கு ஏய் ஏத்தி பண்ண 2000 ஆமா எரிக்கு பண்ண 4000 என்னடா எரிக்கு பண்ண 4000மா ஏத்தி பண்ணா ஏத்தி பண்ண 4000 அதுதான் விளக்கம் என்னடா விளக்கம் நீ கேக்குறியா ஆனா தம்பி ஏறும் போதுக்கிற குச்சிக்கு பாரு ஓஹோ ஒரு மரத்துல ஏறினா என்ன ஏறல ஏறு மரத்துல குச்சிடா குச்சி அப்படியே கிடிக்கிட்டு ஏறுவோம் எதுல ஒருதா கேக்குறேன் இறங்கும் போதுக்கு பேரு தம்பி தொக்கா பூரா நனைஞ்சி சோர்ந்து போய் இறங்கும் அது எப்படின்னு கேட்கிறாங்க 4 பசங்க அறியா பசங்க பிள்ளை கட்ட ஐயா போறாங்க போன உடனே ஒரு தென்னை மரம் இருக்கும் தென்னை மரத்துல என்ன இருக்கும் ஒரு இளநீர் இருக்கே ஒரு தேங்காய் இருக்கும் இளநீர் இருக்கும் பசங்க நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க ஓ இளநீர் பேச்சு சாப்பிடலாம் கிடிக்கிட்டு ஏறிடுவான் ஏறி தேங்காய் போட்டு கீழே இறங்கிடுவான் ஆனா அங்கிருந்து அவன் கீழே போனானா கையை போகும்போது காலு போவோம் அதனால தான் இறங்கும்போது 4000 முக்கால் பசங்க மாதிரி பேசுறாங்க நல்லா புத்திச்சலா பேசுறா இத பேசுறா புத்தி இப்ப மாதிரி பேசுறேன் ரெண்டு கையில புடிச்சு நல்லா தான் பேசுறேன் சரி பொருள் போகட்டா தம்பி கம்பெனிக்கு ஒரு ஆளு தேவைப்படுது சரி நீ வருவது உண்மையா இருந்தா 2011 படைத்த முக்கந்தாரிய பரம கவலைக்கா அந்த பார்வதி அம்மனுக்கா சேசுராகிய விநாயகமூர்த்தி தோற்றம் செய்தால் பிறகு ஆகிட்டு வா அப்பட முளத்தவட தோப்பைய பாரு யாரும் வணங்கினீங்க விநாயகர் பெருமானை வணங்கினேன் ஓஹோ விநாயகர் பெருமான் வந்து சரி பரவாயில்ல விநாயகர் ஒரு பரமாக அமர்த்தி விட்டார் பரவாயில்ல பகட்டா அது சத்தியலோகமே பெருமா அமர்ந்து உள்ளே சதுர்முகம் அடைத்த பெருமனோட மனைவி கலைவாணி அம்மனை தோத்திரம் செய்தால்
அம்மனை ஆமா. சரஸ்வதி அம்மனை ஆமா. வணங்கி விட்டார். அப்படி இருந்தாலும் ஆ. அதோ ஆ. திருப்பதி மலைமையில இருக்கக்கூடிய ஆ. யார் அவரு? ஆண்டவரே ஆண்டவர்ரா ஆ. சிரோஸ் பெருமாள் சொல்லலாம், ஆ. வெங்கடேஷ் பெருமாள் சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஆ. அந்த பகவானை நீ வேண்டி விட்டால் பிறகு நாடகம். எழுமலை வாதலே பிளாக் பண்ணுறேன், பிளாக் பண்ணுறேன். உட்காந்து உட்காந்துடா டேய். வேடிமானா தேவில் தான் வேண்டி விட்டது. இருந்தாலும் இருக்கட்டும் ஆ. தம்பி, ஆ. யாரா இருந்தாலும் ஆ. அத மாதா ஆ. மாதா ஆ. பிதா ஆ. குரு தெய்வம். அந்த தெய்வம் நாலாவது ஸ்தானத்துல தான் தெய்வம். இம்மா தெய்வத்தை வாங்கினே ஆ. வாடா மகனே எந்த எந்த தெய்வம் ஒரு காட்சி கிடையாது. இருக்கக்கூடிய ஆ. பேசக்கூடிய தெய்வம். டேய் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாடா, இவங்க நல்லா ஆடினாங்க, ஆமா. நல்லா ஆடல அப்படின்னு சொல்றவங்களும் இவங்க தான். இதுதான் தெய்வம் நம்மளுக்கு. ஆமா. பேசக்கூடிய தெய்வம். ஆமா. இதா. ஆமா. இவங்களை வணங்கினால் ஆ. பிறகு நாடகம். ஆகட்டும். அன்பு கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயமலை வணக்கம், பெரியோர்களே வணக்கம், என்ன பெற்ற ஈன்றெடுத்த அம்மா மலை வணக்கம். அமைதியாக அமைதியாக இருந்து விட்டால் எங்க கதையில் எத்தனையோ பேர்கள் வந்து நின்றபோது ஐயா, எத்தனையோ பேர்கள் வந்து ஆடிருப்பாராட்டம், இங்கு வந்து ஆடிருப்பாராட்டம், அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் ஆடிருப்பாராட்டம், இங்கு வந்து ஆடிருப்பாராட்டம், அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் அதோ மாதா பிதா சொல்ல முடியான எல்லோ தெய்வத்து வணங்கியாச்சு. வணங்கிவிட்டது. ஆமா. மக்களை வணங்கிவிட்டார். ஆமா. நீ யாரு? ஆ. உன் ஊர் என்ன? ஆ. உன் பேர் என்ன? ஆ. விலகு சொன்னால் ஆ. பிறகு நாடகம்டா. நல்ல பேரு. கோமாளி கோமாளி இல்லையா? ஆமா. பல நாமதே எனக்கு உனக்கு இல்லையா? இருக்கட்டும். இன்றைய நடத்தக்கூடிய நாடகம்
தேவை. என்ன அத வாதர் வருவார், ஆ. அத ஆசிரியர் வருவார். ஆமா. அதனால விளக்கம் புரியும். ஆகட்டும். ஆகட்டும். இந்த அமர்ந்திருக்கும்படியான சபையோருக்கு வணக்கம். வணக்கம். அப்படி இருந்த போதும் திருவண்ணாமலை மாவட்டம் கழிக்குளம் கிராமம். இந்த கழிக்குளம் கிராமத்திலே இதற்கு இன்றைய நாளில் எதற்கப்பா இந்த கூட்டம் அப்ப தெரியாது. எப்படி என்றால் காலம் சென்ற ஆறுயிர் தந்தை கோவிந்தன் ஐயா ஒரு நாளைக்கு பொட்டு வச்சாலும் அவரு ஆட்டக்காரர் தான். நாடகம் வந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு பொட்டு வச்சாலும் அவரும் ஆட்டக்காரர் தான். அப்படி இருந்த போதிலும் காலம் சென்ற ஐயா இதோ கோவிந்தன் ஐயா ஆலோக சாரிப சாயிச்சு சாமிப என்று சொல்லும்படியான 4ஆம் மதி புத்தி மோட்சம். அப்படி புத்தி மோட்சம் போக வேண்டும் என்று கண் ஒளி விரதமாக எப்படி கண் ஒளி விரதமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது யாரும். அப்படி கண் ஒளி விரதமாக திரு காலம் சென்று கோவிந்தன் ஐயா அவர்கள் முன்னிட்டு அவருடைய குடும்பத்தார் மகன் ஜி குமார், மருமகள் முனியம்மாள் மற்றும் பேரப்பிள்ளைகள் நவீன், ஹரிகரன் மற்றும் அம்மா குப்பம்மாள் ஆகியோரால், அதுவும் தவிர கோவிந்தன் ஐயா இந்த ஊர்ல மண்ணி நாடகத்தில் ஈஸ்வரவாசம் ஆடுவாங்க. அப்படி நாடகத்தில் பேரும் புகழும் பெற்ற ஆறுயிர் ஐயா கோவிந்தன் ஐயா அவர்களுக்காக இந்த நாடகம். கோவிந்த ஐயா ஆமா. அப்படி இன்றைய மோட்ச நாடகமாக ஓரிரவு கேளிக்கை கூத்தாக இதோ திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் நன்னகரம் ஹரிகிருஷ்ண நாடக சபா கொண்டு வந்து ஓரிரவு கேளிக்கை கூத்தாக வச்சிருக்கிறாங்க. காலத்தின் அருவி தாமதத்தை கருதில் கொண்டு இந்த நாடகம் இந்த ஊரில் நாடகம் இருக்காங்க. அவருடைய வாதத்திற்கும் இதோ நாடக மேடையில் அமர்க்கும்படியான ஆறுயிர் கோடையிடி மிருதங்க ஐயா. அதாவது பெருமை என்பது எல்லாருக்கும் இருக்கும். பார்த்திபனுக்கு வந்து பெருமைன்றதே கிடையாது. எல்லாருக்குமே பெருமையா அவருடைய வாதத்திற்கும் இதோ அமர்ந்திருக்க முடியாத மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்ல முடியாது வண்ணத்தார் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமா இருக்கு. ஆமா, சிவபுராணத்தில் ஒரு பாகமா இருக்க முடியாத
முத்தி மோட்ச நாடகம். எப்படி எப்படி என்றால் ஐயா. பத்மாசுரன் வதை என்னும் எப்படி பத்மாசுரன் அதை என்னும் மாயகிருஷ்ணன் மோகினி அவதாரம். எப்படி மாய கிருஷ்ணன் மோகினி அவதாரம். ஆமா, பத்மாசுரன் வதை கிருஷ்ணன் மாய மோகினி அவதாரம். ராஜரா, அப்படி நான் தெரியாத ஒரு கேள்வி கேட்கிறா. அந்த ஊருக்காரர்கிட்ட பார்த்து சொல்றது ஒரு நாடகம். நீங்க 2-3 நாடகம் சொல்றீங்க. 3 காசு நீங்களே வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? அப்பா அப்படி கிடையாது. விளக்கமாக சொல்லனா பத்மாசுரன் வதை. ஆமா அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருந்த போதிலும் கால தாமதத்தை நீங்க கருதிலே கொண்டு இந்த நாடகத்திலே முதல் கதாநாயகனாய் விளங்கும்படியான நான்முகன் படைத்த பிரம்மதேவன் சபை நாடி வருகிறார். அன்னவர் பிரம்மதேவன் கற்பார்.